Using the Bose model, calculate the speed of electron in a hydrogen atom in the n is equal to 1, 2 and 3 levels. Calculate the orbital period in each of these levels. ஸோ இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து n is equal to 1ல் சுற்றும் போது என்ன ஸ்பீடில் சுற்றும், 2ல் சுற்றும் போது என்ன ஸ்பீடில் சுற்றும், n is equal to 3ல் வந்து என்ன ஸ்பீடில் சுற்றும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு ஆர்பிட்லேயுமே வந்து எவ்வளவு நேரம் சுற்றும், அதோட ஆர்பிட்டல் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் போர்ஸ் nth ஆர்பிட் ஃபார்முலா எனக்கு தெரியும். அதாவது ஒரு nth ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றும் போது அதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், Vn is equal to 2πke²/nh. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், V1/nன்னு எழுதிக்கலாம். ஏன்னா V1 அப்படிங்கிறது என்னது, 2πke²/h. ஸோ V1 is equal to 2πke²/h. ஸோ இதை நான் போட்டேன்னா 2 × 3.14 × கேக்கு வந்து 9 × 10⁻9. வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, 1.6 × 10⁻−19 the whole square divided by h என்ன 6.63 × 10⁻−34 Planck's constant அப்படின்னா 2.186 × 10⁻6 m/s கிடைக்கும். equal to 2ல் அது என்ன ஸ்பீடில் சுற்றும் அப்படின்னா V2 is equal to V1/2. இதை பாதியை குறைஞ்சிரும், which is equal to 1.093 × 10⁻6 m/s. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் n is equal to 3ல் சுற்றும் போது அதோட ஸ்பீடு வந்து V3. V3 is equal to V1/3. V3 is equal to V1/3, which is equal to 0.729 × 10⁻6 m/s. ஸோ V1, V2, V3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாருங்கம்மா, n வந்து கூட கூட அதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிட்டே வருது இல்லையா. ஒவ்வொரு ஆர்பிட்டு கூட கூட அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது. அடுத்து வந்து ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் இன் போஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன, T1 is equal to 2πr1/V1. therefore T1 is equal to 2 × πக்கு 3.14 × R1 வந்து என்ன 0.53 × 10⁻−10 போட்டுக்கோங்க. டிவைடட் பை V1 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி அதை போடணும். 2.186 × 10⁻6 போட்டுக்கலாம், which is equal to 1.52 × 10⁻−16 செகண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டை சுற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, 1.52 × 10⁻−16 செகண்ட். அடுத்தது ஃபார்முலா வந்து Tn is equal to n³ T1. இது ஒரு ஃபார்முலா, Tn is equal to n³ T1. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T2 is equal to n இருக்க இடத்துல 2 போட்டிங்கன்னா T2 is equal to 2³ × 1.52 × 10⁻−16, which is equal to 1.22 × 10⁻−15 செகண்ட். அடுத்தது T3 பார்க்குறோம். அதாவது தேர்டு n is equal to 3ல் சுற்றும் போது எவ்வளோ நேரம் சுற்றும் அப்படின்னா T3 is equal to 3³ n³ 3³ × T1 என்ன 1.52 × 10⁻−16 போட்டிங்க அப்படின்னா 4.1 × 10⁻−15 செகண்ட். ஸோ இதில் உள்ள எல்லா ஃபார்முலாவும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்கம்மா. அப்போ ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.